ஹாய் செல்லக்குட்டீஸ். நாம் இன்னைக்கு 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் லெசன் பாருங்கப்பா. மை நியூ வேர்ல்டு. சரிங்களா? இதுதான் எங்களுடைய புதிய உலகம் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு பாடத்தோட தலைப்பு. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள். ரைட் த நேம் ஆஃப் ஈச் பிக்சர். ஒவ்வொரு எல்லா பிக்சரோட பேர் எழுத சொல்லியிருக்கு பாருங்க. நெஸ்ட், டாப், பேரட், ஆரஞ்ச், எலிஃபண்ட், டைகர், டாக், கோட், டேப். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ரைட் எனி 3 வேர்ட்ஸ் யூஸிங் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த பிக்சர். இந்த பிக்சரில் இருக்கிற இதோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், இது எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 3 வேர்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. பென் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட்ல நம்ம இதில் பென்னு, பீகாக், பேரட், பேன். சரிங்களா? பென்னு எழுதாமல் இந்த 3 மட்டும் கூட எழுதலாம். கேட், கேரட், கிளாக், காட். கைட், கெட்டில், கிங், கங்காரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. இந்த வேர்டு எழுதணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா இதை விட்டுட்டு இந்த மிச்சம் 3 நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? வேணும்னா சேர்த்தும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் எ சென்டென்ஸ் அபவுட் ஈச் பிக்சர். இந்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதணும். an apple is a healthy fruit. சரிங்களா? அடுத்து பாருங்க. the fan is in the bedroom. I like this feather. Filling the blanks with the correct word. இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சருக்குரிய வேர்டை வச்சு இந்த பேராகிராஃபை ஃபில் பண்ணணும். சரிங்களா? பாருங்க. there is a beautiful, என்னது, plant. there is a beautiful plant in the garden. the girl watered the rose plant. she sees a butterfly in the garden. it flies from one flower to the other. the gate of the garden is open. a small puppy walks into the garden. the girl and the dog play in the garden. சரிங்களா? இப்போ நம்ம இதில் இருக்க எல்லா பிக்சரையும் யூஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? பிளான்ட்டு, கேர்ளு, அடுத்து பட்டர்ஃப்ளை, அதுக்கடுத்து ஃப்ளாரு, பூ இருக்கு, கேட்டு ஓப்பன் இருக்கு கேட்டு, இது பப்பி டாக். சரிங்களா? Take the name of each picture and write it. சரிங்களா? இது பாருங்க. இது இருப்பா பைனாப்பிள். this is a pineapple. கங்காரு, this is a கங்காரு. this is a pigeon. read and match it பாருங்க. இங்க பட்டர்ஃப்ளை, பேரட், ஜாக் ஃப்ரூட், எலிஃபண்ட், ஹென். சரிங்களா? இப்போ இதோட எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க. it is big and has thorns outside. சரிங்களா? இது பெருசா இருக்கும், வெளியில முள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எதுக்குப்பா? ஜாக் ஃப்ரூட். சரிங்களா? இதுல வேற எதுக்காவது வெளி பக்கம் முள் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை. அடுத்து பாருங்க. இட் லேஸ் எக்ஸ். எது முட்டை போடும் அப்படின்னா ஹென். சரிங்களா? பேரட்டு முட்டை போடும், இருந்தாலும் அதுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு. இங்க பாருங்க. இந்த பேரட்டுக்கு இங்க பாருங்க. இட் ஹேஸ் ரெட் பீக். அதுக்கு சிவப்பு கலர்ல அழகு இருக்கும் இருக்கு. சரியா? அதோட வாய் வந்து சிவப்பு கலர்ல இருக்குமா, அப்ப அதனால பேரட்டுக்கு இதை வச்சுக்கலாம். அடுத்து இட் ஹேஸ் மெனி கலர்ஸ் ஆன் இட்ஸ் விங்ஸ். அதோட தோகையில நிறைய கலர்ஸோட இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கு. அது எதுப்பா? அது பட்டர்ஃப்ளை. சரிங்களா? அதோட ரெக்கைகள்ல, அதோட இறகுகள்ல நிறைய கலர்ஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? இட் ஹேஸ் அ லாங் ட்ரங்க். நீளமான தும்பிக்கை இருக்கிறது எதுப்பா? எலிஃபென்ட். நெக்ஸ்ட் பாருங்க. ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் ஈச் பிக்சர். இந்த பிக்சருக்கு மேட்சான சென்டென்ஸ் பண்ணணும் பாருங்க. இட் இஸ் அ லயன். இதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு. சரிங்களா? இட் லிவ்ஸ் இன் த ஃபாரஸ்ட். அடுத்து பாருங்க. இதுல இட் இஸ் அ பீகாக். இட் இஸ் அன் ஈகிள். இது என்னது? ஈகிள். சரிங்களா? இட் இஸ் அன் ஈகிள். இட் ஃப்ளைஸ் ஹை. அடுத்து பாருங்க. இட் இஸ் அ செர்ரி. இதுல ரெண்டுலயுமே இட் இஸ் அ செரின்னு கொடுத்துருக்கு. இட் இஸ் ரெட். இட் இஸ் ப்ளூ. செரி என்ன கலர்ல இருக்கு? ரெட். அதனால இதுல நம்ம டிக் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க. இட் இஸ் அ டெய்சி. இட் இஸ் பிங்க். சரியா? இட் இஸ் எ டூலிப். இட் இஸ் பிங்க். இது என்ன ஃப்ளவர்? இது டூலிப். சரிங்களா? அதனால இதில் டிக் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க. ரைட் 3 சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். ஒரு 3 சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ பீகாக். இட் இஸ் அவர் நேஷனல் பேர்ட். இட் ஹேஸ் பியூட்டிஃபுல் ஃபெதர்ஸ். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஃபாலோ த பேட்டர்ன் அண்ட் ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். இங்க பாருங்க. இதுல என்ன மாதிரி பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி
இந்த இதையும் ஃபில் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. கேன் ஃபேன், ரேன் மேன் வேன், பெட் கெட் ஜெட் செட் மெட், பிக் டிக் பிக் ரிக் விக். சரிங்களா, இது ரைமிங் வேர்ட்ஸு. அடுத்து பாருங்க, காப் பாப் மாப் டாப் ஹப். ரீட் த ஃபாலோயிங் அண்ட் கம்ப்ளீட். கீழே இருக்கிறத ரீட் பண்ணணும், கீழே இருக்க அந்த இதை கம்ப்ளீட் பண்ணணும் சென்டென்ஸை. சரிங்களா, முதல்ல ஐ லைக் டு ஈட், ஐ லைக் டு ஈட் யா கேக். பிக்சர் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். there is a small blue fish. I can see a brown fox. Read and match the sentence to the picture. பிக்சர் கொடுத்துருக்காங்க, இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி அதுக்கான பிக்சரில் மேட்ச் பண்ணு பாருங்க. மாலா கேன் சிங் ஸ்வீட் சாங்ஸ். மாலா வந்து நல்ல பாட்டு பாடுவா அப்படின்னு. சரிங்களா, எங்கே இருக்குன்னு பாருங்க, மைக்கோட இங்கே இந்த ஒரு பொண்ணு இருக்கா, இதுதான். மற்ற எதுவும் என்ன செய்யாது, இதுக்கு மேட்ச் ஆகாது. சரியா, அடுத்து பாருங்க, த கேட் வாக்ஸ் ஆன் த வால். கேட் வந்து சுவருக்கு மேலே நடந்துட்டு இருக்கு. இதுல எந்த பிக்சர்ப்பா, இங்கே பாருங்க, சுவருக்கு மேலே கேட் நடந்துட்டு இருக்கா. த பாய் பிளே வித் ஏ பேட் அண்ட் பால். ஒரு தம்பி என்ன செய்யறான், பேட் பாலை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். இந்த பிக்சர். எ கிரேன் ஹேஸ் லாங் லெக்ஸ். கொக்குக்கு நீளமான கால், இது இங்க இருக்கு. பீஸ் லிவ்ஸ் இன் எ ஹிவ், இது இங்க இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். இந்த பிக்சரை நல்லா பாருங்க, இந்த பிக்சர்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இந்த பிக்சரை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், இந்த பேராகிராஃப் ஃபில் பண்ண போறோம். சரிங்களா, இங்க ஒரு தம்பி இருக்கான், அவன் பாட்டு கேட்டுட்டு இருக்கான். இங்க ஒரு நாய் சேர் மேல உட்காந்துருக்கு, இதுக்குள்ள ஃபிஷ் இருக்கு. இங்க ஒரு பூனைக்குட்டி தூங்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல ஒரு கீழி பேரட் உட்காந்துருக்கு. சரியா, த பாய் லிசனிங் டு எ சாங். எ கேட் sleeps on the sofa. The boy wears a red t-shirt. A blue fish is inside the bowl. இந்த பவுலுக்குள்ள blue fish இருக்கு. There is a yellow lamp in the room. இந்த ரூம்ல yellow கலர்ல ஒரு lamp இருக்கு. A dog sits on the brown chair. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, tick the active ones and cross the lazy one. சரியா, குறிக்கிற சென்டென்ஸை நம்ம டிக் பண்ணணும், லேசியை குறிக்கிற சென்டென்ஸை நம்ம இன்ட்டு போடணும். பாருங்க, நிலா ரைட்ஸ் எ பைசைக்கிள். நிலா சைக்கிள் ஓட்டுவா, இது வந்து ஆக்டிவான சென்டென்ஸ். அடுத்து, குணா ஸ்லீவ்ஸ் ஆல் டே. தூங்கிட்டே இருப்பான் ஃபுல் டே அப்படின்னா அது வந்து லேசி, இன்ட்டு போட்டிருக்கோம். டேவிட் ரன்ஸ் ஃபாஸ்ட் இன் த பார்க், இன் எ பார்க், இது ஆக்டிவ். கமலா வாட்டர்ஸ் த கார்டன், இதுவும் ஆக்டிவ். சோனா பிளேஸ் கேம்ஸ் ஆன் மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன் கேம் விளையாடுறது லேசி. சரிங்களா, அதான் இன்ட்டு பண்ணியிருக்கோம். ஷேர் த சென்டென்ஸ் விச் இஸ் நாட் ரெலவென்ட் டு த பிக்சர். பிக்சருக்கு எது மேட்சாக இல்லையோ, ரெலவெண்ட்டாக இல்லையோ அதை வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்க, இது டெலிஃபோன் இருக்கு. இட் இஸ் அ டெலிஃபோன். வி டேக் ஃபோட்டோஸ் வித் இட். இதை வச்சு ஃபோட்டோ எடுக்க முடியுமா, முடியாது. சரிங்களா, பீப்புள் யூஸ் இட் டு டாக். இந்த ரெண்டும் கரெக்ட். சரிங்களா, இது சரியானது இல்லை, இதுக்கு பொருத்தமானது இல்லை, அதனால ராங் போட்டிருக்கோம். அடுத்து பாருங்க, இங்க ஒரு ரோபோ இருக்கு. இட் இஸ் அ மெஷின். இட் லுக்ஸ் லைக் a ஹியூமன் மாதிரி இது இருக்கு. இட் ஈட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் வாட்டர், இது ராங். சரிங்களா, அது தண்ணி குடிக்காது, ஃபுட்டு சாப்பிடாது. சரியா, அடுத்து பாருங்க, இங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்க, ஒரு மெஜிஷியன் இருக்கு. திஸ் இஸ் அ மேஜிக் ஷோ, இது ஒரு மேஜிக் ஷோ. த மெஜிஷியன் வியர்ஸ் எ ஹேட். இந்த மெஜிஷியன் என்ன செய்யறான், ஒரு தொப்பி வச்சிருக்காரு. A farmer does tricks in the show. ஃபார்மர்னா விவசாயி இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க, இது ராங் ஆன்சர். சரிங்களா, சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். த சவுண்ட் ஆஃப் த குக்கு இஸ். குக்குவோட சவுண்ட் எப்படி இருந்தது, பிளசன்ட். சரிங்களா, இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங், பிளசன்ட். சில்ட்ரன் என்ஜாய் த ட்ரிக்ஸ் ஆஃப் த மெஜிஷியன். மெஜிஷியனோட மேஜிக் ட்ரிக்ஸை பார்த்து சில்ட்ரன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணாங்க. சரிங்களா, இது மெஷின் கேன் டூ எனி ஒர்க் ஈஸிலி அண்ட் குயிக்லி. மெஷின் என்ன செய்யுது, வேகமாக வேலை செய்யும், ஈஸியாக செய்யும். சரிங்களா,
மதி ரைட்ஸ் ஹர் ஹோம்ஒர்க். இந்த ஸ்பெல்லிங் ஹோம்ஒர்க் இன் த ஈவினிங். அடுத்து த ரோபோட் லுக்ஸ் லைக் எ ஹியூமன். ரோபோட்ஸ் எப்படி இருக்கு? ஹியூமனை மாதிரி இருக்கு. சரிங்களா, மனிதர்கள் மாதிரி இருக்கு. சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இங்க பிக்சர் கொடுத்துருக்காங்க, 4 பிக்சர் இருக்கு. இதுக்கு இங்க இருக்கிற சென்டென்ஸ்ல எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து எழுதணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க. அமலா இஸ் an active girl. she dries the கிளாத்ஸை காய வச்சுட்டு இருக்கா. அமலா வந்து ஒரு ஆக்டிவ் கேர்ள். இதுல துணியை காய வைக்கிற படம் எங்க இருக்கு? இந்த இருக்கு. சரிங்களா, அப்ப அந்த 2 லைன்ஸ் எடுத்து நம்ம இதுக்கு நேரம், இந்த பிக்சருக்கு நேரம் எழுதணும். நிவின் இஸ் a lazy boy. he does not keep his room clean. அவன் வந்து என்ன செய்ய மாட்டான்? ரூமை கிளீனா வச்சிருக்க மாட்டான். இதுல தூங்கிட்டு இருக்கான். இதுலதான் டஸ்டா கிளாஸ். இது வந்து என்ன இருக்கு? ரூம் ஃபுல்லா குப்பையா இருக்கிற மாதிரி காட்டுறானா, அப்ப இதுதான் அது ஆன்சர். சரிங்களா, இப்ப குட்டி இஸ் a lazy boy. he sleeps all day. வந்து என்ன செஞ்சுட்டா? தூங்கிட்டே இருப்பான். இதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்து ராகுல் இஸ் an active boy. he plays football every day. ராகுல் இருக்கான், அவன் எப்பவும் ஃபுட்பால் விளையாடுவான். ஆனால் அந்த பிக்சருக்கு நேரா இருக்கிற கோட்ல இதை எடுத்து எழுதணும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் டு ஃப்ரேம் அ சென்டென்ஸ். பாருங்க, இங்க வேர்ட்ஸ் மாத்தி மாத்தி இருக்கு. இதை நம்ம என்ன செய்யணும்? அரேஞ்ச் பண்ணி சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணணும். பாருங்க, யமுனா இஸ் an active girl. நெக்ஸ்ட் பாருங்க, a flowers give pleasant smell. சரிங்களா, ஏ கேபிட்டல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்னால நம்ம இதுல கேபிட்டலா மாத்திக்கிறோம். flowers give pleasant smell. அடுத்து பாருங்க, he felt ashamed for his action. he felt ashamed for his action. சரிங்களா, the magician does many tricks. the magician does many tricks. இதுல கொஞ்சம் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன செய்யணும்? ஆக்டிவ்ல இருக்கிறதெல்லாம் இங்க எழுதணும், லேசியில இருக்கிறதெல்லாம் இங்க எடுத்து எழுதணும். சரிங்களா, இங்க இருக்கிற சென்டென்ஸ் எடுத்து நாம இங்க எழுதியிருக்கோம். பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட்ல பாருங்க, ஆக்டிவ்ல என்ன எழுதிருக்கோம் பாருங்க. கவிதா கெட்ஸ் அப் ஏர்லி இன் த மார்னிங். கவிதா காலையில சீக்கிரமா எந்திரிச்சிருவா. she always puts her things back in their place. அவளோட திங்ஸை எப்பவுமே எடுத்த இடத்துல கரெக்டா வச்சிருவா. she plays in the evening வந்து விளையாடுவா. கவிதா was an active girl. she keeps her house clean. அவளோட ரூம், அவங்களோட வீட்டை அவ சுத்தமா வச்சிருப்பா. சரிங்களா, அடுத்து பாருங்க, லேசி. பாருங்க, சீமா வாஸ் a lazy girl. சீமா gets up late in the morning. அவ காலையில லேட்டா தான் எந்திரிப்பா. she plays on mobile போன்ல விளையாடுவா. she never puts her things back in their place. அவள எடுக்கிற திங்ஸை அதுக்கான இடத்துல எப்பயுமே வைக்க மாட்டா. she keeps her place untidy. she keeps her place untidy. வீட்டை சுத்தமா தான் வச்சிருப்பா. சுத்தமா வச்சிருக்க மாட்டா, குப்பையா வச்சிருப்பா. அவ இருக்கிற இடத்த எப்பயுமே குப்பையா தான் வச்சிருப்பா. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். சரிங்களா, இங்க ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, இதுல பாதி இல்லை, அதனால நம்ம இந்த நேரம் ஆன்சர்ஸ் போயிடலாம். ரீட் அண்ட் ட்ரிக் த கரெக்ட் சென்டென்ஸ். இதுல எது கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்கு. நிசா இஸ் a ஃபுட்பால் பிளேயர். இது நமக்கு இங்க ஃபர்ஸ்ட்லயே இருக்கு. இங்க பாருங்க, நிசா இஸ் an active girl. she is a football player. சரிங்களா, which sentence is not correct ன்னு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த சென்டென்ஸ் இதுல கரெக்டானது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நிசா கோஸ் ஃபார் ரன்னிங் எவ்ரிடே. பிளேயர்னால டெய்லி போவான். நிசா டஸ் நாட் லைக் டு வாட்ச் டிவி ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நேரம் டிவி பார்க்கறது அவளுக்கு பிடிக்காது. நிசா வாட்சஸ் ஃபுட்பால் மேட்சஸ் அட் ஹோம் வித் ஹர் பேரண்ட்ஸ். அவ வந்து என்ன செய்வா? ஃபுட்பால் மேட்சை வீட்டில் அவங்க பேரண்ட்ஸோட பாப்பா அப்படின்னு இருக்கு. இது ராங் ஆன்சர். சரிங்களா, how do you know that Nisa is not lazy girl? நிசா வந்து லேசி கேர்ள் இல்லை அப்படின்றத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறான். பாருங்க, she does more physical activities. அவ என்ன செய்யறா? நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றா, அதனால அவ வந்து ஆக்டிவ் கேர்ள் அப்படின்றது சொல்றோம். சரிங்களா, டேக் த ஆப்போசிட் ஆஃப் த ஆக்டிவ்க்கு ஆப்போசிட் லேசி. ரீரைட் த கரெக்ட் சென்டென்ஸ். பாருங்க, நிசா பிளேஸ் ஃபுட்பால் வித் ஹர் சிஸ்டர்னு இருக்கு. நிசா பிளேஸ் ஃபுட்பால் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். த ட்ரிக் ரோபோட் நம்ம ஏற்கனவே பாடம் பார்த்தோம் இல்லையா, புக்ல பார்த்தோம் இல்லையா, அதே இதை கொடுத்துருக்காங்க இங்க. பாருங்க, ரீட் அண்ட் ரைட் த
appropriate sentence for each character. இங்கே ஒரு ரோபோட் இருக்கு, இங்கே ஒரு ஹியூமன் ஒரு விக்கின்ற ஒரு பையன் இருக்கான். இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு எது மேட்ச் ஆகுமோ அதை இதுலேருந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, மேக் மீ சம் ஃபுட். யார் சொன்னா மேக் மீ சம் ஃபுட்டுன்னு? விக்கி சொன்னான். சரியா? அதை நான் இதை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்க, ஐ காண்ட் கிளீன் யுவர் ரூம். நான் உன்னோட ரூமை கிளீன் பண்ண மாட்டேன். யார் சொன்னது? ரோபோட் சொன்னது. கிளீன் மை ரூம் நவ். என்னோட ரூமை இப்போவே கிளீன் பண்ணு அப்படின்னு யார் சொன்னா? விக்கி சொன்னான். பிளே மீ எ பிளசன்ட் சாங். எனக்கு ஒரு நல்ல பாட்டு போடு அப்படின்னு சொன்னது யாரு? விக்கி. ஐ டோன்ட் நீட் எ ரோபோட். எனக்கு ரோபோட் வேண்டாம் அப்படின்னு சொன்னது யாரு? அதுவும் விக்கி தான். சரியா? ஐ டோன்ட் ஈட் ஃபுட். நான் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன். இது சொன்னது யாரு? ரோபோட். யூ மஸ்ட் சார்ஜ் மை பேட்டரி நவ். என்னோட பேட்டரியை நீ முதல்ல சார்ஜ் பண்ணு அப்படின்னு சொன்னது யாரு? ரோபோ. ஐ வாண்ட் டு சார்ஜ் மை ஃபோன் நவ். என்னோட ஃபோனை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னது யாரு? விக்கி. செல் மீ டு அன் ஆக்டிவ் பர்சன். என்ன ஒரு சுறுசுறுப்பான ஆளுகிட்ட வித்துரு அப்படின்னு சொல்லி யார் சொன்னா? ரோபோ. ஐ டோன்ட் வாண்ட் டு பி வித் அ லேசி பர்சன். நான் சோம்பேறிகளோட இருக்க விரும்பல அப்படின்னு சொன்னது யாரு? ரோபோ. சரிங்களா? இங்க இருக்கிறத இதுல எடுத்து எழுதியிருக்கோம் அவங்கவுங்க பேசுனதை வச்சு. ஓகேவா? டிக் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த சென்டென்ஸ். இட் இஸ் அ மெஷின். இட் ஒர்க்ஸ் ஃபாஸ்ட். இட் வாஷஸ் அவர் கிளாத்ஸ். நம்ம கிளாத்ஸை வாஷ் பண்ணுறது எது? வாஷிங் மிஷின். சரிங்களா? இதில் நம்ம டிக் பண்ணியிருக்கோம். ரவி பாட் அ நியூ பைசைக்கிள். இட் வாஸ் ப்ளூ. ரவி ஃபெல்ட் எக்ஸைட்டட். எங்கே இருக்கு பாருங்க, ரவி. ரெண்டு பேர் பாய்ஸ் இருக்காங்க. இதில் அவன் சந்தோஷமாக ஓட்டிட்டு போகிறான். இதுதான் அது ப்ளூ கலர் சைக்கிள். அவன் வாங்கினோடனே சந்தோஷமாக ஓட்டான். இந்த பிக்சர். த டாக் இஸ் ஹங்க்ரி. டாக் ரொம்ப ஹங்க்ரியாக இருக்குது. த பிளேட் இஸ் எம்டி. த டாக் வெயிட்ஸ் ஃபார் இட்ஸ் ஃபுட். டாக் என்ன செய்யுது? ரொம்ப ஹங்க்ரி, பசியோடு இருக்கு. பிளேட் ஆனால் எம்டியாக இருக்குது. அது என்ன செய்யுது? ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த பிக்சர். சூஸ் அண்ட் ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளசன்ட், எக்ஸைட்டட், சார்ஜ், மெஷின், ஹங்க்ரி. மதி வாஸ் ஹங்க்ரி, ஸோ ஷி ஏட் த ஃபுட் குயிக்லி. இங்கே ஃபுட்டுன்னு வந்தாலே என்ன செய்யுது? பசிக்குது, சீக்கிரம் சாப்பிட்டுட்டான்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, வினோத் ஃபர்காட் டு சார்ஜ் இஸ் மொபைல் ஃபோன். Machine makes our life easy. Banu felt excited to see her new dress. She was pleasant to sit under the tree. Circle the correct opposite of the underlined word. பாருங்க, ஆக்டிவ்க்கு இங்கே பாருங்க, ரம்யா is an active girl. ஆக்டிவ்க்கு ஆப்போசிட் lazy. சரிங்களா? பாண்டி felt excited to fly colorful balloons. எக்ஸைட்டட், sad. நெக்ஸ்ட் பாருங்க, ஐ ஹேட் அ பிளசன்ட் ட்ரீம் லாஸ்ட் நைட். இதுக்கு பிளசண்ட்டுக்கு ஆப்போசிட் பேட். த ஃபார்மர் சோல்டு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இன் த மார்க்கெட். சோல்டுக்கு ஆப்போசிட் பாட். மேக் டூ சென்டென்ஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் கிவன் இன் த டேபிள். இதில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஹீ லைக்ஸ் டு ஈட் ஐஸ்கிரீம். பாருங்க, இங்கே இருக்கு ஹீ likes to eat ice cream. I don't watch television. I do not இந்த இருக்கா, do not watch television. சரிங்களா? அடுத்து பாருங்க, rewrite each sentence using the correct meaning of the underlined word. சரிங்களா? refer to the dictionary. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, rewrite the sentence using the correct meaning. அண்டர்லைன் வேர்டுக்கான கரெக்ட் மீனிங் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்க, விக்ரம் ஃபீல்ஸ் நைஸ் டு லிசன் டு மியூசிக். பிளசண்ட்டுக்கு நைஸ். அடுத்து கவிதா இஸ் எக்ஸைட்டட் டு see her friends in the park. கவிதா இஸ் happy to see her friends in the park. Bees are active insects. Bees are busy insects. Venba keeps her room clean. Venba keeps her room neat. Kirti was too lazy to open the door. Kirti was too tired to open the door. Frame your sentence on your own for each word. ஒவ்வொரு வேர்டுக்கும் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்டிவ், ராம் இஸ் அன் ஆக்டிவ் பாய். ஹங்க்ரி, பசியோட இருக்கா. சந்தோஷ் இஸ் வெரி ஹங்க்ரி. ஹோம்ஒர்க்கில் கீதா வில் ஃபினிஷ் ஹர் ஹோம்ஒர்க் ஆன் டைம். அவளோட நேரத்துக்குள்ள ஹோம்ஒர்க்கை முடிச்சிடும். பிளசன்ட்,
Jasmine has a pleasant smell. மல்லிகைப்பூ நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும் அப்படின்றது தான். அடுத்து பாருங்கள், ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ரீட் த பேசேஜ் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அம்மா 2 குட்டி பிள்ளைங்க இருக்காங்க. நீலா அண்ட் லீலா ஆர் சிஸ்டர்ஸ். நீலா இஸ் அன் ஆக்டிவ் கேர்ள். நீலாவும் லீலாவும் சிஸ்டர்ஸ், அக்கா தங்கச்சிங்க. நீலா வந்து ரொம்ப ஆக்டிவான கேர்ள். சி ஆல்வேஸ் வேக் அப் இயர்லி அண்ட் டஸ் ஆல் ஹர் ஒர்க் இன் ஆன் டைம். அவள் சீக்கிரமாக எந்திரிச்சிருவா, அவளோட வேலையெல்லாம் டைமுக்கு செஞ்சிருவா. லீலா இஸ் அ லேசி கேர்ள். லீலா வந்து சோம்பேறியானவ. சி ஆல்வேஸ் வேக் அப் லேட். அவள் லேட்டாக தான் எழுந்திருப்பாள். சி நெவர் டஸ் எனி ஒர்க். அவள் எந்த வேலையும் செய்ய மாட்டாள். ஷி ஆஃபன் ஆஸ்க் ஹர் மதர் டு ஹெல்ப் ஹர். அவள் என்ன செய்வானா, அவங்க அம்மாவை அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூப்பிடுவாள். ஹர் மதர் அட்வைசஸ் லீலா டு பி ஆக்டிவ் லைக் ஹர் சிஸ்டர். அவங்க அம்மா என்ன செய்வாங்க, அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, உன்னோட சிஸ்டர் மாதிரி எப்போவும் ஆக்டிவாக இருக்கணும்னு. நீலா ஹெல்ப்ஸ் லீலா டு பிகம் ஆக்டிவ் லைக் ஹர். நீலா என்ன செய்கிறான், அவளை மாதிரி சுறுசுறுப்பாக ஆகுறதுக்காக லீலாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான். நவ் லீலா அண்ட் லீலா ஆர் ஆக்டிவ். இப்போ 2 பேருமே ஆக்டிவாக ஆயிட்டாங்க. திஸ் மேக்ஸ் தேர் மதர் ஹாப்பி. அதனால் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒய் இஸ் நீலா அன் ஆக்டிவ் கேர்ள். நீலா ஏன் ஆக்டிவ் கேர்ள் சொல்கிறான். நீலா வேக்ஸ் அப் இயர்லி அண்ட் டஸ் ஆல் ஹர் ஒர்க் பை ஹர் செல்ஃப். அவளோட வேலையை அவளே செஞ்சுக்கிடுவான், காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவான். அதனால நம்ம அவளை ஆக்டிவ் கேர்ள் சொல்கிறோம். ஹூ ஹெல்ப்ஸ் லீலா டு பிகம் ஆக்டிவ். லீலா ஆக்டிவ் ஆகிறதுக்கு யார் அவளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, லீலா சிஸ்டர், அவளோட சிஸ்டர் ஹெல்ப் பண்ணா. ரைட் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த பேசேஜ். லேட்னா இயர்லி, ஆக்டிவ்னா இன்ஆக்டிவ். வாட் மேக்ஸ் தேர் மதர் ஹாப்பி. அவங்க அம்மா எதனால சந்தோஷப்பட்டாங்க. நீலா ஹெல்ப் லீலா டு பிகேம் ஆக்டிவ் லைக் ஹர். தட் மேக்ஸ் ஹர் மதர் ஹாப்பி. சரிங்களா? Rewrite the sentence correctly. Her mother advised Leela to be active like her sister. சரிங்களா? Read and write. Vicky wants the robot to make some food, but the robot did not do that. Vicky wants the robot to be clean his room, but the robot did not do that. Vicky was angry. He wants the robot to make him a cup of tea, but the robot did not know how to make tea. சரிங்களா? இதில் என்ன இருக்குது, விக்கியோட அந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம்லப்பா, விக்கி வந்து ஒரு ரோபோட் வாங்குறான். அந்த ரோபோட்டை அவனுக்கு ஃபுட்டு ரெடி பண்ண சொல்கிறான், அது பண்ண மாட்டேங்குது. ரூமு க்ளீன் பண்ண சொல்கிறான், அதுவும் பண்ண மாட்டேங்குது. உடனே அதுக்கு அவனுக்கு ஒரு டீ வேணும் போட்டு தர சொல்கிறான், அதுவும் அவளுக்கு என்ன செய்ய தெரியல, அந்த ரோபோட் எனக்கு டீ போட தெரியாது அப்படின்னு சொல்லிடுது. சரிங்களா? இதை என்ன செய்யப்பா, ஒரு டயலாகை கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் அ டயலாக் பிட்வீன் விக்கி அண்ட் த ரோபோட் ஃப்ரம் த அபவ் பேசேஜ். சரியா? விக்கி என்ன சொல்கிறான், ப்ளீஸ் மேக் மீ சம் ஃபுட் அப்படின்னு சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் ஃபுட் பண்ணி கொடு அப்படின்றான். ஐ டோன்ட் ஈட் ஃபுட். நான் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன். ஐ கான்ட் மேக் இட். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன். ஐ கேனாட் மேக் இட். நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் விக்கி க்ளீன் மை ரூம் நவ். என்னோட ரூமை க்ளீன் பண்ணு. ப்ளீஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லை இல்லாமலும் சும்மா ஐ க்ளீன் மை ரூம் அப்படின்னு சொல்லலாம். நோ ஐ கான்ட் டூ தட். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லு. அப்புறம் என்ன செய்யறான், ஐ எம் ஹங்க்ரி. எனக்கு ரொம்ப பசிக்குது. ப்ளீஸ் மேக் மீ எ கப் ஆஃப் டீ. எனக்கு ஒரு டீயாவது போட்டு கொடு அப்படின்றான். ரோபோட் சொல்லுது, ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் இட். எனக்கு அது எப்படி போடுறதுனே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்து பாருங்க, மை ஜேர்னல். இந்த குட்டி பிள்ளை எழுதியிருக்காங்க, அவங்கள பற்றி எழுதியிருக்காங்க. ஐ எம் டி கண்மணி. I get up early in the morning. I do my work myself. I keep my things in their place. I keep the room neat and clean. I help my family members and friends. I do my homework in the evening. I am an active girl. சரிங்களா? Now you write about yourself in the given space. நீங்கள் உங்களை பற்றி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்களோட நேம் இந்த எழுதிக்கோங்க. I am போட்டு உங்களோட நேம் எழுதிக்கோங்க. I get up early in the morning. I do my homework myself. என்னோட ஹோம்ஒர்க்கை நானே செய்வேன். I keep the room neat and clean. I am an active boy. பாய்னா பாய்னு எழுதணும், கேர்ள்னா கேர்ள்னு எழுதணும். ஓகேவா? Thank you children. Have a nice day.